அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாறன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல மிக முக்கியமான பதிவுகள அனைவருக்கும் போய் சேரணும்னு சொல்லி நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நேற்று வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தான் இந்த எம்ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த மாரி காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து அஃபிஷியலா மிகப்பெரிய அளவுக்கு இதாச்சு. உடனே கவர்மெண்ட்டும், சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டும் அப்படி கிடையாது. சட்டப்பூர்வமா நாங்க வந்து அத நாங்க வந்து இது பண்ணிக்கிருவோம் அப்படின்னு அந்த துறை அமைச்சரும் விளக்கம் குடுத்துட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதி இப்ப போஸ்டிங்ல உள்ள நம்மளுடைய நெறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி, அவங்களுடைய பல சந்தேகங்கள் நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. அதுக்கான ஒரு முழுமையான விளக்கமா இந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவ பார்க்கக்கூடிய நம்ம சேனல பார்க்குறவங்க, இந்த எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இது வந்து அவங்களுடைய சந்தேகங்கள முழுமையா தீர்க்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்டின்னா, 2538 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாகி, அது சம்பந்தமா எக்ஸாம் நடத்தி ரிசல்ட் வச்சு, அப்புறம் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு, போஸ்ட் எல்லாம் எல்லாம் ப்ராப்பரா முடிஞ்சு, சிஎம் தலைமையில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ண உடனே இடி உடைய ரைடு வந்து போனது வேற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க சர்ச் பண்ணும்போது, அவங்க கலெக்ட் பண்ண அந்த ஆவணங்கள்ல, இது சம்பந்தமான ஆவணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டீட்டெயில். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, எங்ககிட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு இடி வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ட. இடி வந்து இந்த வழக்க விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது, சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து அப்படிலாம் நடக்கல அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப நம்ம சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய பல நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி, "சார் நாங்கலாம் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த எக்ஸாம் எழுதி உள்ள வந்தோம்." இந்த கமெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, கமெண்ட்லயே போட்டிருக்காங்க. "நாங்க வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி உள்ள வந்திருக்கோம். யாரோ பண்ற தப்புக்காக இப்படி பொதுவா வந்து அ ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்?" அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் இந்த மேட்டர் வெளிய வந்திருக்கு. இவங்க ஜாயின் பண்ணி பயிற்சி முடிச்சுட்டு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கி, டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி, இப்ப தான் பயிற்சிய முடிச்சுட்டு, அந்தந்த போஸ்ட்‌க்குரிய உண்டான வேலைய பார்க்குறாங்க. இப்ப தான் பார்க்குறாங்க. இத்தகைய சூழ்நிலையில இந்த மாரி ஒரு இது வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் கேட்கிற சந்தேகம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. சார் இந்த எக்ஸாம வந்து ஃபுல்லா நீக்கிட்டு புது எக்ஸாம் வைப்பாங்களா? அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம் நடந்து முடிந்தா, அத ஃபுல்லாலாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி யாரும் திங்க் பண்ணாதீங்க. திங்க் பண்ணலாம். அதுக்காண்டி இப்படிலாமா திங்க் பண்றது? நடந்து முடிந்தது அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, எல்லா போஸ்ட்டுக்கும் பணம் வாங்காம சொல்லவே இல்ல. ஓகேங்களா? அவங்க போட்டிருக்காங்க. 150 கேண்டிடேட்ஸ் தான் சொல்றாங்க அவங்க. ஓகேங்களா? அப்ப அதனால பார்த்தீங்க அப்டின்னா, இந்த எம்.ஏ.டபிள்யூ.எஸ் டிபார்ட்மெண்ட்ல வெளியான அந்த அறிவிப்புகள்ல 180 கேண்டிடேட் கிட்ட இந்த டீலிங் போயிருக்கு அப்டின்னு தான் அவங்களுடைய அறிவிப்புல இருக்கு. அப்படிங்கும்போது, எதுக்கு இந்த எக்ஸாம கேன்சல் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட்டு அதுவே தப்பு. சம்மந்தப்பட்ட 150 பேர் யாருன்னு கணக்கெடுத்து, அவங்கள என்ன பண்ணணும் இவங்க வந்து 150 பேர் இருந்தாங்க. அப்படி காசு குடுத்து போஸ்டிங் இருக்காங்கன்னா, அவங்கள சட்டப்படி என்ன பண்ணணுமோ, அத கவர்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. அதுக்காண்டி எல்லாரையுமே இது பண்றது நியாயம் கிடையாது. ஏன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலயும். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த போஸ்டிங்ல போய் இன்னைக்கு ஏஇயா, ஜேஇயா, டிஏவா ஒர்க் பண்றாங்கன்னு எனக்கே தெரியும். அவங்கலாம் காசு குடுத்து போயிருக்க வாய்ப்பே இல்ல. ஓகேங்களா? ஒரு போஸ்ட்டுக்கு 35,00,000 குடுத்து போற அளவுக்கு அவங்க பெரிய பணக்காரங்களும் கிடையாது. நம்மள மாரி, உங்கள மாரி, என்னைய மாரி ஒரு நார்மல் லைஃப் வாழக்கூடியவங்க தான் அவங்க. அப்படி இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் பண்ண தவறுக்காக ஒட்டுமொத்த தேர்வுகளையும் வந்து திருப்பி வைக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. ஸோ 2538 பேர்ல 180 பேர்ட்ட மட்டும் தான் இவங்க இந்த டீலிங் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஈடியோடைய குடுத்த
அந்த காப்பிலே இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மாடர்ன் சர்வே இன் தமிழ் இருக்கு இல்லையா? அந்த சேனல் அந்த குரூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்க. ஆனா, இது வந்து ஒரு பக்கம் தான். அந்த ஈடி குடுத்த அந்த ஃபுல் அ முக்கியமான நோட்ஸ் எல்லாமே, அந்த ஃபைல் எல்லாமே நியூஸ்லயே வந்து ஓப்பனா போட்டாங்க. நியூஸ்லயே பக்கம், 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 பக்கமா எப்படி வந்து இது நடந்துச்சு? யார் இத ஃபாலோ பண்ணாங்க? என்னென்ன அஃபீஷியல்லாம் அதுக்குள்ள இருந்தாங்க? அப்படின்னு அவங்களே போட்டுருக்காங்க டீட்டெயில்டா. அதுல ஒரு நமக்கு தேவையான இந்த இம்மீடியட் லிஸ்ட்ல உள்ளது இந்த ஒண்ணு மட்டும் தான். நான் வந்து எல்லாமே எடுத்து போலான்னு பார்த்தேன். ஆனா தேவையில்ல நமக்கு வந்து நம்மளுடைய ஒர்க் மட்டும் தம்தமா போட்டா போதும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம சேனல் நம்ம வந்து குரூப்ல வந்து அவங்களே போட்டிருந்தாங்க. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சிஎம் வந்து இவங்களுக்கு வந்து போஸ்டிங்க வந்து ஆகஸ்ட் மாசம் அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? இதான் முடிஞ்சுச்சு. இதுல பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த 6த் பாயிண்ட்ல த இன்கிரிம் incriminating digital evidence such as photos, WhatsApp chats, document, etc. recovered from the seized device of the search operations were analyzed. The evidence were connected with each other. The findings are shocking and alarming. The evidence clearly show that huge manipulation were done in the recently concluded selection examination process of officers and staff by MNWS department. Bribes amounting to about rupees 25 lakhs to rupees 35 lakhs per selection per post, depending on the nature class of post, were collected for appointment of many candidates in jobs in immediate department by manipulating the examination process. A detailed note consisting of all the evidence such as photos, document, hawala notes, cash transaction, etc., extracted from the phones of few powerful individuals are attached. The note deals with around 150 candidates. The extracted evidence is also correlated with the result sheet obtained from the website of the MEWS department. The evidence cited shows that certain public servants, politicians, their close associates, private persons, candidates, etc., named in the attached note, were involved in manipulation of immediate exam process in financial year 2024, 25, 25 to 26. They said person named in the attached note had access to confidential examination information even before the declaration of results. They said persons named the attached note. The persons collected bribes for getting candidates selected for jobs in the immediate department. The bribes were collected in cash and transferred using Hawala networks. The bribes were collected with the active knowledge of the politicians, officers involved in the process. அப்படின்னு புரியுது. இதோட சுருக்கம் என்ன அப்படின்னா, போஸ்ட்டுக்கு தகுந்த மாரி, அந்த போஸ்ட்டினுடைய ஒர்க்கு தகுந்த மாரி 25 லேக்ஸ்ல இருந்து 35 லட்சம் வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து லஞ்சம் குடுத்துருக்காங்க. அது மட்டும் அல்லாம, இந்த வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே, இவங்க யாரெல்லாம் இவங்க காசு வாங்கிட்டு தேர்வு பண்ணாங்களோ, அவங்களுடைய பட்டியல் இந்த லிஸ்ட்ட வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமா வந்து பப்ளிக் சர்வன்ட்டும், பொலிட்டீசியன்ஸும், அவங்களுடைய குளோஸ் ரிலேட்டிவ்ஸும், பிரைவேட் பெர்சனும் அந்த தேர்வு செய்த மனுவிலும் இருக்காங்க. இது எல்லாமே நேமோட இருக்கு. அது மட்டும் இல்லாம, அவங்க இந்த இந்த சம்மந்தமா அவங்க அவங்க பேசின வாட்ஸ்அப் சாட்டு, அப்புறம் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்ல 150 பேர் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. த நோட் டீல்ஸ் வித் அரவுண்ட் 150 கேண்டிடேட்ஸ். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 2538 பேர் இருக்காங்க. 2538 பேரு ஒரு போஸ்ட்டுக்கு குறைந்தபட்சம் 25 லேக்ஸ் குடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், எங்கேயோ போயிரும். அவ்வளோ பேரும் காசு குடுக்குற அளவுக்கு நம்ம வசதியாவா இருக்கோம்? அது வந்து எல்லாருமே காசு குடுத்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆர்கியூமென்ட். அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ 150 பேரு
35 லேக்ஸ் ஹையஸ்டா வச்சா கூட அது வந்து பல கோடிக்கு போகுது. இப்ப நான் பார்க்கிறது என்ன அப்படின்னா, 2538 பேரு 38 பேர் தேர்வு செய்ய போஸ்டிங்ல 150 பேரு மட்டும் தான் இந்த மாரி காசு குடுத்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஈடியுடைய விளக்கம் சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய டேட்டாவும் அவங்கட்ட இருக்கு அப்படின்னா, அவங்கள முன்ன என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சட்டப்படி என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ, அத கவர்மெண்ட் பண்ணுவாங்க தவிர, இந்த எக்ஸாமையோ, தேர்வு செய்தவங்களையோ யாரையும் எதுவும் எடுக்க மாட்டாங்கிறது தான் முழுமையான உண்மை. ஸோ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றவங்க யாரும் பயப்பட தேவையில்ல. நீங்க தேர்வு செய்த எல்லாருமே இந்த 150 பேர தவிர்த்து மத்த எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி தான் இந்த போஸ்டிங்க்கு போயிருக்காங்க. ஈஸியா யாரும் உள்ள நுழையல. ஓகேங்களா? அதனால பொத்தாம் பொதுவா இந்த எக்ஸாம்ல தேர்வு செய்த எல்லாருமே காசு குடுத்து தான் போனாங்கன்னு சொல்றது, அது வந்து ஒரு உண்மை தன்மை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ நபர்கள் வந்து வறிய குடும்பங்கள்ல இருந்து, கஷ்டப்படுற குடும்பங்கள்ல இருந்து, பல்வேறு வேலைகள் பார்த்துக்கிட்டு, இந்த எக்ஸாமுக்கு எழுதி போனவங்க பல பேர் இருக்காங்க. நமக்கு தெரியும். நம்ம பசங்களே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, பொத்தாம் பொதுவா வந்து இந்த எக்ஸாம் இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க அப்படின்னு பேசுறதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது. யாரும் ஃபீல் பண்ண வேணாம். அப்ப கமெண்ட்ல பல பேர் சொல்லியிருக்காங்க, இது வந்து அப்படி இப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் வரும் தான் மாண்புமிகு பிடிஆர் சார் வந்து அப்பயே சொன்னாங்க. எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள்ல உள்ள போஸ்ட்டையும் டிஎன்பிஎஸ்சில போடணும். டிஎன்பிஎஸ்சில போட்டிருந்தா இந்த மாரி கம்ப்ளைண்ட் வந்திருக்க வாய்ப்பு இல்லங்கிறது தான் ஒரு சாமானியனோட குரல். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, யாரும் பயப்படவோ, ஃபீல் பண்ணவோ தேவையில்ல. ஏன்னா, தமிழக அரசாங்கமும் சரி, அமைச்சர் அவங்களும் சரி, நேத்து அவங்க வெளியிட்ட அறிக்கை தெளிவா இருக்கு. அவங்க நேத்து அந்த அறிக்கை வந்து, நாங்க நாங்க சட்டப்படி போய் சந்திப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல போய் தான், இன்னைக்கு வந்து ஆதாரமற்ற அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஈடி அப்படின்னு வந்து நேத்து அவங்க வெளியிட்ட அறிவிக்கைக்கு பின்னால தான், இவங்க வந்து இந்த மாரி இத வெளியிட்டாங்க. ஸோ இது குடுத்த அதனால இது வந்து யாரும் நீங்க பேசாம ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்க பேசாம ஒர்க் பண்ணிட்டே இருங்க. எதுக்கு ஃபீல் பண்றீங்க? காசு குடுத்து போஸ்டிங் போனவன் தான் ஃபீல் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும்? கஷ்டப்பட்டு படிச்சு, நைட்டும் பகலும் படிச்சு, எக்ஸாம் பாஸ் ஆகி போஸ்டிங் போனவங்க ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்ல. காசு குடுத்து போனவன், அவன் ஃபீல் பண்றியா? பண்ணல. அது 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 அடுத்த பிரச்சனை. ஓகேங்களா? ஆனா நீங்க யாரும் என்ன பண்ண தேவையில்ல. ஃபீல் பண்ணவோ, வருத்தப்படவோ தேவையில்ல. ரிலாக்ஸா இருங்க. நல்லபடியா கவர்மெண்ட்ல போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க. அந்த போஸ்டிங்ல எப்படி நல்லா ஒர்க் பண்ணி, நான் மக்களுக்கு சேவை செய்றது அப்படின்னு கூடிய அதுல அதுல நீங்க உங்க உங்க இன்வால்வ்மென்ட்ட காட்டுங்க. இதுல என்ன நடந்தாலும் நீங்க அத பத்தி ஒண்ணும் ஃபீல் பண்ணவோ, வொரி பண்ணவோ தேவையில்ல. அதனால இந்த 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 தேர்வு எழுதி இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நல்ல டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க. நல்லா லேர்ன் பண்ணுங்க. இன்னும் பெருசா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. மிகப்பெரிய போஸ்டிங் போங்க. இதுதான் நம்மளுடைய ஒரு அட்வைஸ். இந்த மாரி எந்த இதுக்கும் நீ தவறு செய்யாத யாருமே பயப்படவோ தேவையில்ல. நேர்மையா தேர்வு எழுதி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி போன யாருமே பயப்படவோ, ஃபீல் பண்ணவோ தேவையில்ல. இர்ரெஸ்பான்சிபிளா, இர்ரெகுலரா உள்ள போனவன் தான் பயப்படணும். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஓகேங்களா? அதனால நல்லபடியா நீங்க வந்து எக்ஸாம் எழுதி போனது உங்க அடுத்த கட்ட வழிகள பார்த்து நீங்க போயிட்டே இருங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டும் சரி, ஈடியும் சரி, கோர்ட்டும் சரி, அடுத்த என்னென்ன அப்டேட் பண்றாங்கறத நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே ஓப்பனா வெளிய வந்தது தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும், வீடியோ போடுறோம். ஓகேங்களா? இது எல்லாமே எதுன்னா, எல்லாரும் போட்டது தான். நம்மகிட்ட ஃபோன்ல நம்ம 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 சேனல ஃபாலோ பண்றவங்க ஃபீல் பண்ணும்போது, அப்பல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கமெண்ட்லயே ஒருத்தர் பழைய வீடியோவுல கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர்லாம் வந்து 3 வருஷமா ரூ. 10,000 சம்பளத்துக்கு போயி, பல எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெறாம, இந்த எக்ஸாம் தான் அவர் தேர்ச்சி பெற்று உள்ள வந்திருக்காரு பாவம். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. "சார் நாங்கலாம் கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கோம். இது வந்து ஒட்டுமொத்தமா சொல்ற மாரி இருக்கு" அப்டின்னாங்க. அப்டிலாம் யாரும் சொல்லவே இல்ல. 180 பேரு தான் அவங்களுடைய இதிலேயே போட்டிருக்காங்க. "த நோட் டீல்ஸ் வித் அரவுண்ட் 150 கேண்டிடேட்ஸ்" அப்டின்னு தான் அவங்களே போட்டிருக்காங்க. அப்ப இருக்கும்போது நீங்க ஏன் தேவையில்லாம வொரி பண்ணிறீங்க? அதுதான் என்னுடைய ஒரு இது. ஸோ அதனால யாரும் ஒண்ணும் ஃபீல் பண்ண வேணாம். உங்களுடைய ஒர்க்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுல நீங்க வந்து சிறப்பா பண்ணுங்க. அது போதும். வேற எதுவும் நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணவோ, வொரி பண்ணவோ தேவையில்ல. இதுதான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. இத பத்தி இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்டின்னா,
எல்லா நியூஸ் சேனல்லயுமே போட்டிருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்லயுமே இத பத்தி ப்ராப்பரா போட்டிருக்காங்க. அத பார்த்துக்கங்க. நம்ம வந்து அதுல நம்ம எம்ஏ எப்படி சம்மந்தமா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதனால வந்து அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் பாதிக்குமா அப்டின்னா, கடந்த இப்ப என்கிட்ட பேசின எல்லாருமே எம்ஏடபிள்யூஎஸ் ஆபீஸுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால பேசினவங்க எனக்கு சொல்லும்போது, இன்னும் இந்த நவம்பருக்குள்ள நவம்பர் மாசத்துக்குள்ள அ ரிசல்ட் லிஸ்ட் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. 80% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20 டேஸ்ல வந்து நாங்க இந்த ரிசல்ட் லிஸ்ட்ட விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சூழ்நிலையில இந்த மாரி ஒரு முறைகேடு புகார் வந்தனால, அவங்க வந்து எம்ஏபிஎஸ் வந்து ரிசல்ட் லிஸ்ட்ட வந்து வெளியிடுறத ஸ்லோ பண்றாங்களா? இல்ல இத பத்தி கேர் பண்ணாம அவங்க எப்பயும் போல அவங்க ஒர்க்க பார்க்குறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னால நமக்கு கிடைச்ச தகவல் படி 20 டேஸுக்குள்ள ரிசர்வ் லிஸ்ட்ட வந்து வெளியிட்டுருவோங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். ஆனா, இப்ப இதனால வந்து அவங்களுடைய அந்த ஒர்க்க ஸ்லோ பண்றாங்களா? இல்ல இப்போதைக்கு ஸ்டாப் பண்றாங்களா? இல்ல பரவால்ல நம்ம பண்ண மாரி வெளியிடுவோம் அப்படின்னு பண்றாங்களா? இல்ல இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்ல. நான் எப்பயும் போல நம்ம வேலைய பார்ப்போம்னு அப்படின்னு வந்து அவங்க வந்து ரிசர்வ் லிஸ்ட்ட வெளியிடுறாங்களாங்கிறத நம்ம போக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா நமக்கு கிடைச்ச லாஸ்ட்டா கிடைச்ச தகவல் படி 80% லிஸ்ட் அதாவது வொர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் 20 நாட்கள்ல வெளியிட்டுருவோங்கிறது தான் நமக்கு கிடைச்ச வந்து தகவல். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ரிசர்வ் லிஸ்ட்ட பத்தி எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பரா அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.